12 ராசியிலேயே ரொம்ப தைரியமான ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி சொல்லலாம். காலச்சக்கரத்தில் 5வது வரக்கூடிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்குமே சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எப்போதுமே இவங்களோட செயல்களாகட்டும் இவங்களோட பேச்சாகட்டும் ஒரு சிங்கம் போல இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ஸ்திர ராசி, காலச்சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி. அதே மாதிரி இந்த ராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப துணிச்சலோடு செயல்படுவாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே யாரையுமே ஈஸியாக நம்ப மாட்டாங்க. தன்னோட குடும்பத்தில் முதன்வராக இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதே மாதிரி தான் ஒரு சமுதாயத்தில் இருந்தாலுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க. அதே மாதிரி உடல் வலிமை உள்ளவங்க வயதானா கூட அதே மனநிலையில் இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே வறண்ட ராசி. இவங்க மழை சார்ந்த பகுதிகள் அதிகமாக இவங்களுக்கு பிடிக்குமா. மாடி வீட்டை குறிக்கக்கூடிய இவங்களுடைய கற்பனையுமே அதிகமாக இருக்கும். அதே நேரம் சூதாடும் இடம், ஷேர் மார்க்கெட், அரசாங்க வீடு, அரசியல், அரசாங்கம், நிர்வாகம், பாலைவனம் தொடர்பு உடையவர்கள். இவங்க மாதிரி இது ஒரு மிருக ராசி. புகழ்ச்சிக்கு அடிமையானவங்க. இவங்ககிட்ட புகழ்ந்து பேசினா அப்படின்னா எதையுமே சாதிக்க முடியும். இது ஒரு நெருப்பு ராசி. எனவே இவங்களோட குடும்பத்தில் அம்மை, தீ விபத்து, மஞ்சள் காமலை பதித்தவர்களாக இருப்பாங்க. இவங்களோட கற்பனைகள் அனைத்துமே ரொம்ப உயர்வானதாக இருக்குமா. அதே மாதிரி எப்போவுமே இவங்க உயர் லட்சியம் உடையவங்களாக இருப்பாங்களாம். இவங்களுக்கு சூரியன் ஆதிக்கம் நிறைந்த பெயர்கள் தொடர்புடையவங்களாக அதிக நபர்கள் இருப்பாங்களாம். அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே குணாதிசயமானது இவங்களுக்கு கொஞ்சம் மிருக குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சில டைமில் இவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னா அவங்க யாரையுமே கடுமையான வார்த்தைகளால் திட்டுவாங்க. அதே மாதிரி இந்த ராசியோட மரங்கள் வில்வம், அரச மரம், ஆலமரம், துவரை, நாவல் மரம், பூசணி செடி. மேலுமே இவங்க அருவியில் நீர் ஊற்று இதில் குளிக்கும்போது நன்மை தரும். உடலுக்கு இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்தில் இரட்டை பிறவியை செல்லக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு, அதே மாதிரி இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசி உருவம் பார்த்தீங்களா, சிங்கத்திற்கு பசி எடுத்தால் மட்டும்தான் பிற மிருகங்களை வேட்டையாடும். ஆனால் மற்ற நேரங்களில் பிற மிருகங்களை வேட்டையாடாது. இதன் காரணத்தினால தான் அந்த சிம்மராசிக்காரர் பொறுத்த வரைக்குமே அவசியம் கருதி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்கங்க எப்போதுமே ஓய்வாக எதை பற்றியும் கவலை இல்லாதது போல் நல்லா தூங்கி கொண்டு இருக்குமா. இதனால தான் சிம்மராசிக்காரர் எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னும் எப்பொழுதுமே ஓய்வாகவே இருக்கிறது ரொம்ப விரும்புவாங்களாம். சிங்கங்கள் எப்போதுமே தன்னோட எல்லைக்குள்ளே பிறர் நுழையிறத விரும்பாது. இதனால தான் சிம்மராசிக்காரர் தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சுதந்திரத்திலையுமே பிறர் தலையிடுவதை விரும்ப மாட்டாங்க. சிங்கம் விலங்குகளோட அரசன் போல இருக்கிறதுனால தான் இந்த சிம்மராசிக்காரர்களுமே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த சிம்ம ராசியின் உருவம் சிங்கமாகும். சிங்கமானது மலை உச்சி, மலை குகைகளில் வசிக்கும். எனவே உயரமான இடங்கள் சிம்மராசியின் வசிப்பிடங்களாக இருக்கும். மலை உச்சி, மலை குகை, உயரமான கோட்டைகள், மேட்டு பகுதி அமைந்த ஊர்கள் இதெல்லாம் சிம்மராசிகாரோட வசிப்பிடங்களாக இருக்கும். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்மராசியின் அதிபதியான சூரியன் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. இதனால் உயர்கல்வி, ஆன்மீகம் தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகவே இருக்கும். அதே நேரத்தில் நீண்ட தூர பயணம் செய்ய வேண்டிய சூழலானது வரலாம். சில பேர்த்துக்கு கல்வி, வேலை தொடர்பாக வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செல்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் அமையும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் வெளிநாடு நிறுவனங்களோட உங்களோட தொடர்புமே அதிகரிக்கும். அதன் மூலம் ஒரு குறிப்பிட்டத்தக்க நன்மைகள் எல்லாமே நீங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அற்புதமான யோக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையவே இருக்குது. நேர்மறையான கண்ணோட்டம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு நன்மைகளை தரக்கூடியதாக அமையும். மேலுமே இந்த மாதத்தில் உங்களோட பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களுடைய கோபம் தான் உங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் கோபத்தை குறைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கலாம்.
உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது, அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகள் எந்த அளவு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக்கும் கொடுத்துட்டு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டு வகையில், நண்பர்கள் வகையில், உறவினர்கள் வகையில் யாராவது இருந்தாங்க, சிம்மராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பதிவு அவங்களுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மகம் நட்சத்திரம் முதல் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் முடிய இந்த ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இதில் முதல்ல பார்க்க போகிற நட்சத்திரம் என்னன்னா மக நட்சத்திரம். அதாவது இந்த மகம் நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்குமே பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி செய்வரான உங்களுக்கு இந்த சித்திரை மாதமானது நல்ல ஒரு வெற்றியை தரும் ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஜென்ம ராசிக்குள்ள கேது சஞ்சரித்து உங்களுடைய மனதில் குழப்பம், செயல்களில் ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும். அஷ்டம சனி தொழிலில் உங்களுக்கு நெருக்கடி, வேலையில் பிரச்சனை, உடல்நிலையில் பாதிப்பு தரும் அப்படின்னா கூட உங்களோட ராசியாதிபதி பாகிஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால உங்களோட திறமை வெளிப்படும். உங்களுடைய செல்வாக்குமே அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. போராட்டமான நிலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தலைமையின் ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்கள் மேலே ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். உங்களோட பாக்கியாதிபதி செவ்வாய் மே 10 வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிச்சதுனால விவசாயிகள் யோசித்து செயல்படுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்கும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் வாங்குறது அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சில பேர்த்துக்கு நீங்கள் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால முடிந்த வரைக்குமே குடும்பத்தினரை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிம்மராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கோபம் வருமா, அந்த கோபத்தை கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால முடிந்த வரைக்குமே குடும்பத்தினரை அனுசரித்து நடந்துக்குவாங்க. பேச்சுவார்த்தைகள்லையுமே பண விவகாரங்கள்லையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி விருப்பம் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி சந்திராஷ்டமம் ஏப்ரல் 15ஆம் தேதி 16 இந்த டேட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே 12, 13 இந்த டேட்டில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தில்லை காளியை வழிபட உங்களோட வாழ்க்கை வளமாக மாற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா எங்கேயுமே எதுலேயுமே ஒரு தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்டு எதையுமே செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தானத்தில் ஏப்ரல் 20 வரைக்குமே உங்களோட ஜீவனாதிபதி சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு வரவு சிறப்பாகவே இருக்கும். பொருளாதார நிலையுமே அதிகமாக இருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள் பார்த்திங்களா உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்களோட பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் யாமருக்க பயமேன் அப்படின்னு உங்களை பாதுகாப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு செல்வாக்குமே உயர்த்துவார். பெரிய மனிதர்கள் வரிசையில் உங்களையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் சரி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துலேயும் ஒரு முன்னேற்றத்தில் இருப்பீங்க. தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்பட வைப்பார். பூர்வீக சொத்தில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள், ஒரு குழப்பங்கள் இந்த மாதிரியான இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் முடிவிற்கு வரக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பெருமை ஏற்படக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. நண்பர்களுக்குள்ள நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கூட்டு தொழிலையுமே ஒரு ஆதாயம் தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உடன் பணி செய்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 7ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால திருமண வயதினருக்கு இந்த காலகட்டத்தில் வரன் வரும் அப்படின்னா கூட புத்திரக்காரகன் ஏப்ரல் 23 வரைக்குமே நீச்சமாக சஞ்சரிக்கிறதுனால நிதானமாகவும் திட்டமிட்டும் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் உங்களோட
ரோகாதிபதி சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க, நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுப்போடணும், அதிகார வரம்பை மீறாமல் செயல்படுத்துவதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சந்திராஷ்டமம் ஏப்ரல் 16 இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம், ரொம்ப கவனமாக இருங்க. மே 13, 14 இந்த நாளில் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மேலுமே இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக மாறணும் அப்படின்னா மாசாணி அம்மனை வழிபட பல நன்மைகள் நடக்கும். நினைத்த வேலைகள் அனைத்துமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு? சிந்தித்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்குமே தைரியமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. ராசிநாதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும், பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலங்கள் ஏற்படும். உங்களோட அஷ்டமாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்பதற்கேற்ப உங்களுக்கு பண வரவுனால உங்களுக்கு தைரியம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். எத்தனை நெருக்கடிகள் இந்த நேரத்தில் வந்தால் கூட அதை உங்களால் சமாளிக்க முடிகிற அளவுக்கு சக்திகள் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே உயர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையானதான் ஏற்பட போகுது. குழந்தைகளால் ஒரு பெருமை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு புதிய சொத்துமே சேரும். அதே மாதிரி புதிய வீட்டில் நீங்கள் ஒரு பால் காய்ச்சி ஒரு நல்ல விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. ஜீவனாதிபதி புதன் மாத தொடக்கத்தில் நீச்சமாக சஞ்சரித்தாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே வேலை சுமை அதிகமாகவே இருக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே கலைஞர்களோட நிலையானது உயரும். தொழிலாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வயதானவங்க மட்டும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வியாபாரிகள் கொள்முதலுக்காக பணம் எடுத்து செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக எடுத்து செல்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளை நீங்கள் சரியாக வைத்துக்கோங்க, அது பல நன்மைகளை கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உயர்கல்வி முயற்சி ஒவ்வொன்றுமே வெற்றி கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஏப்ரல் 17, அதே நேரத்தில் மே 14 இந்த டேட்டில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். என்ன சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாருக்காவது இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன, இது எல்லாமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல் யுவர்ஸ், தேங்க்யூ.